இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சு, அன்பினை பெறுவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்த்து போகும் துயரமும் என்றோ சொல்வார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெற்றிகள் எப்போ பிறந்தார், அவர் சில அற்புதங்கள் மட்டும் பார்க்கலாம். ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நோய் நீக்கியிருக்காரு, அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. சிலதை மட்டும் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ஏற்கனவே அவர் ஆற்றிய அற்புதங்கள் பல பதிவுகளாக சுவாமிகள் ஆற்றிய அற்புதங்கள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அது போக இப்போ இந்த பதிவில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். வள்ளலார் ஒரு விஷயம் சொல்லுவார். அவருடைய அதாவது இந்த ஆற்றல் எப்படி வருது அப்படின்றத சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, இறைவன் உள்ளுக்குள்ளே இருந்துட்டா எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியும். எப்படி அப்படின்னா, தயவும் கடவுளும் அப்படின்ற தலைப்பில் சொல்கிறார். ஏராளமான விஷயங்களை இவரும் சொல்கிறார். எல்லாருக்காகவும் உலகத்தாருக்காக சொல்கிறாரு. அதில் தயவும் கடவுளும்ன்ற தலைப்பில் சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாச்சாரம் அப்படின்ற தலைப்பில் சின்ன ஒரு தலைப்பாக இதை சொல்கிறாரு. கடவுள் சர்வ ஜீவ தயாபரர் ஆகையால் சர்வ வல்லபம் உடையவர். அவர் ரொம்ப தயவாக இருக்கிறதுனால சர்வ வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. அதுபோல் நம்மையும் சர்வ ஜீவ தயை உடையவர்களாய் சர்வ வல்லபத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். அவரும் தயவாக இருப்பார், சர்வ வல்லமை உள்ளவர். அதே மாதிரி நாம் அவரோட சேர்ந்தோமானால் நமக்கும் சர்வ வல்லமையும் கொடுத்து அந்த தயவையும் நாம் இருக்கிற மாதிரி அவர் வல்லபத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். ஞானிக்கு தயை அதிகப்பட்டிருப்பதால் அவர் இறந்தவர்களை எழுப்புதல் முதலிய அற்புதங்களை செய்யும் வல்லபம் உடையவராய் இருக்கின்றார். ஞானிகள் எப்படி இறந்தவர்களை எழுப்புகிறாங்க அப்படின்னா, அது ஒன்றும் மேஜிக் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க உள்ளுக்குள்ள தயவு இருக்குது, அன்பு இருக்குது, கருணை இருக்குது, ஈரம் இருக்குது. இந்த தயைன்றதுக்கு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அந்த ஞானிக்கு தயை அதிகப்பட்டிருப்பதனால், அந்த ஞானிக்கு அவர் ஏற்கனவே ஞானமடைந்தவர், அந்த ஞானத்தின் காரணமாக அவருடைய தயை அதிகப்பட்டிருக்கு. இப்போ இறைவன் அந்த தயை காரணமாக சர்வ வல்லமையும் கொடுத்துருக்கார். அப்போது அவர்கிட்ட தயை அதிகப்பட்டிருப்பதால் அவர் இறந்தவர்களை எழுப்புதல் முதலிய அற்புதங்களை செய்யும் வல்லபம் உடையவராய் இருக்கின்றார். யாரிடத்தில் அதிக தயவு அதிகப்பட்டிருக்கின்றதோ அவரிடத்தில் கடவுள் இருக்கின்றார். அந்த தயை இல்லாதவர்களிடத்து கடவுள் இருந்தும் இல்லாமையாய் இருக்கின்றார். கடவுள் இருக்கார், நம்ம உயிரோடு இருக்கோம்னாலே கடவுள் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அப்படி கடவுள் இருந்தும் இல்லாமையாய் இருக்கின்றார். கடவுளிடத்தில் சதா அன்பும் பக்தியும் செலுத்த வேண்டும். இப்போ அவர் எப்படிப்பட்டவங்களால் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தயை உள்ளவங்க இறந்தவங்களை அவங்க நயனங்களால் பார்த்தாலே போதுமா, அவங்க தன்னால் எழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருந்தகை சொல்கிறார். இப்போது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அப்படின்றவர் ஒரு சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர். வெளியில் நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வேண்டிய ஒரு சித்தர். பல சித்தர்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க, வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. 18 பேரோட சித்தர்கள் சரித்திரம் முடிஞ்சு போகலை. அதுக்கப்புறம் யாரும் இன்னும் கணக்கெடுக்கலை. சர்வே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வாழ்ந்த சித்தர்களில்
கடந்த நூற்றாண்டில் 1856 பிறந்த ஒரு சித்தர் தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள், இந்த செப்டம்பர் மாதத்தில் 16, இன்றைக்கி 17, நேற்றைய தேதி. இந்த பதிவை நான் நேற்றுக்கு போடணும்னு நினச்சேன், ஏனோ தடங்கள் ஆயிடுது, போட முடியாமல் போயிட்டுது. நேற்றுக்கு போட நினச்சாலும் இன்றைக்கானும் போட முடியுதுன்னு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கேன். 1856 வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் இவர் இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணுறார். இவர் விநாயகருடைய அம்சம். நிறைய மகான்கள் கடவுள் அந்த மகான்கள் வடிவில் வருவாங்க. மானிட உருக்கொண்டு பூமிக்கு வரக்கூடியவர் இறைவன். அந்த மானிட உரு எப்படி வேணாலும் இருக்கும், எத்தனையோ விதங்களில் இருக்கும். பல காலங்களில் விட்டு நிறைய தடவை இறைவன் பூமிக்கு வந்துட்டு தான் இருக்கார், அடியார்களை ஆட்கொண்டுட்டு தான் இருக்கார். அதில் இப்படியும் ஒரு சித்தர். திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார். ஃபுல் வரலாறு சொல்லணுன்னா பல மணி நேரங்கள் சொல்லணும். இப்போது சின்னதாக என்ன சொல்கிறோன்னா, அவர் சின்ன குழந்தையாக இருந்தபோது, குழந்தைங்கன்னா பிறந்து வளர்ந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் வளர்ச்சியெல்லாம் இருக்கும். வளர்ந்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் குணங்கள் செயல்பாடுகள் மாறுபட்டிருக்கும். ஆனால் இந்த குழந்தை ஒரு 3 வயசாக இருக்கிறப்பவே மற்ற குழந்தைகளை போல் ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது. பசங்களோட சேர்ந்து பேசிட்டு விளையாடிட்டு அரட்டடிச்சிட்டு இருக்காம, இந்த தனியாக அவங்க வீட்டிலையே அந்த குழந்தை பிறந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் தனியாக போய் உட்காந்துக்க வேண்டியது, ஆகாயத்தை நோக்கி கைகூப்பி தொழ வேண்டியது. அந்த 3 வயசு குழந்த மாதிரி இல்லாமல் ஒரு சன்னியாசி மாதிரி, துறவி மாதிரி, பூஜை பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் மாதிரி, தியானம் பண்ணுற ஒருத்தர் மாதிரி மூளையை பார்த்து முழந்தாள் போட்டுக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு பணியும், அதாவது வணங்கிறது. கீழே அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரமாக வணங்கிறது, மேலே பார்க்கறது, அது அப்படியே இருந்து பூஜாரையிலேயே போய் உட்காந்துக்கிறது, புஷ்பம் எடுத்து பிள்ளையாருக்கு போடுறது, சிரிக்கிறது, அழுவுறது, குதித்து கூத்தாடுறது. ஏன் சிரிச்சுதுன்னு மற்றவங்களுக்கு புரியாது, ஏன் அழுதுது குழந்தைன்னு மற்றவங்களுக்கு புரியாது. மற்ற அழுகை வேறு, மற்ற குழந்தைகளோட அழுகை வேறு. ஏதாவது தேவைன்னா அழும் குழந்தைங்க, ஏதானும் தேவை இல்லைன்னா அழும் குழந்தைங்க. இந்த குழந்தை தன்னந்தனியாக ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு மேலே பார்த்து கை கூப்புறது, தொழுகை பண்ணுறது, குதிக்கிறது, கூத்தாடுறது, ஆனந்தமாக சிரிக்கிறது, திடீர்னு அழுவுறது. இப்படி ஒரு வித்தியாசமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி ஆரம்பத்திலேயே குழந்தையாக இருக்கிறப்பவே ஆண்டவர் அவரோட இருந்திருக்கார், பேசியிருக்கார். அதனால தான் இந்த குழந்தை சிரிக்கிறதோ அழுவுறதோ இவருடைய பிரார்த்தனையை சொல்கிறதாக முழந்தாள் போட்டுக்கிட்டு 2 கையும் விரித்து காமிச்சு அந்த வித்தியாசமான தோற்றத்தில், ப்ரேயர் பண்ணுற தோற்றத்தில் அந்த குழந்தை தனிமையிலேயே உட்காந்துட்டு அதிக நேரம் இருந்திருக்காரு. அப்படின்றது மற்றவங்களாம் இந்த குழந்தைக்கு பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு, ஏதோ இந்த குழந்தை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு பூஜை பண்ணுற வயசா 3 வயசு. எந்த குழந்தைக்கான 3 வயசில் பூஜை பண்ணணும்னு தெரியுமா? அம்மா மடியில் உட்காந்துட்டு வேணா பண்ணலாம். அம்மா ஒரு பண்ணுறாங்க, அப்பா ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்க அவங்க மடியிலையோ பக்கத்துலேயோ உட்காந்து பண்ணலாம், அது வேறு. அதே நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழந்தை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த குழந்தை தனியாக போய் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சி இதையெல்லாம் பண்ணுது. அப்படின்றப்போ எவ்வளவு வித்தியாசமான குழந்தை அப்படின்றதுக்காக இதை சொல்ல வந்தேன். அந்த குழந்தை வளர்ந்து பல முறை விநாயக பெருமானுடைய திருக்காட்சி, ரெட்டியப்பட்டியிலேயே திருக்காட்சி, அவங்க வீட்டுக்குள்ளே
தாயார் இறந்தபோது 48 நாள் ஒரு ஈசி சேரில் இறந்து தாயாருடைய திருவுருவத்தை இது பண்ணிவிட்டு சமாதி வச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. 48 நாள் ஒரு ஈசி சேரில் படுத்தவர் எழுந்திருக்கவே இல்லை. அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. அப்படியே படுத்த இடத்துல சிலை மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பல பேர் முதல் நாள் அடுத்த நாள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தாயார் இறந்த துக்கத்தில் பிள்ளை ஒரே இடத்துல இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளாக அதிகமாக தான் மற்றவங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. 48 நாள் ஒரே இடத்துல ஈசி சேர்லேயே இருக்கார். எதுவுமே இல்லாமல், யாரையும் பார்க்காம, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்தர். அவரை வீட்டுக்குள்ளே இப்படி இருக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. வித்தியாசமாக இருக்கே அப்படின்றதுனால. அப்போ எல்லாரும் வீட்டுக்கு வர போக இருக்கிறதுனால அவங்க உறவுக்காரர் ஒருத்தர் உலுக்கி எழுப்பி, மற்றவங்க பேசுனதெல்லாம் அவர் கேட்கல. அவர் ரொம்பவும் தொட்டு உலுக்கி எழுப்பி தொந்தரவு பண்ணதுனால எழுந்தார், பார்த்தாரு, வெளியில் புறப்பட்டார் குற்றாலமலைக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி மதுரைக்கு போகிறாரு. மதுரையில் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதுரையில் இவர் போய் தங்கி ஒரு கடையில், இஸ்லாமியருடைய கடையில் வியாபாரம் கணக்கு கணக்கராக வேலை பார்க்குறாரு. இவர் அப்பேற்பட்டவர் போய் உட்கார்ந்த நேரம் ஓஹோன்னு அமோகமாக வியாபாரம் பெருகுது. அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு வியாபாரம் பெருகி மும்பையில் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய பணக்காரராக ஆகிறாங்க. அதனால் மறுபடியும் கப்பல் வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை பல நாடுகளோட தொடர்பு இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதையும் சுவாமிகள் தான் போய் மும்பையிலேருந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. இவங்க கைப்பட்டால் அது அப்படி பல ஆயிரமாக பெருகும். அது மாதிரி அவங்க அப்படி வளர்கிறாங்க. அந்த கப்பல் வியாபாரமும் பெருகி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே திரும்ப மதுரையில் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு யாரும் இவர் அளவுக்கு முடியாததுனால திரும்பவும் மதுரைக்கு வர்றாரு. மும்பையிலேருந்து மதுரைக்கு வர்றாரு. மதுரையில் இவர் தங்கியிருந்து அந்த கடையில் வியாபாரம் பார்த்த காலத்தில் இவருடைய பழக்க வழக்கப்படி இவர் என்ன செய்வார், காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த விடியலில் எழுந்து வைகைக்கு போயிட்டு, வைகை இருந்ததில்ல மதுரையில், அது இவருக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. மதுரையில் தங்கி இருக்கிற வரைக்கும் வைகையில் போய் விடியல் நீராட்டம் முடிச்சுட்டு அங்கேயே இறைவனை தியானம் பண்ணிவிட்டு கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறது வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு நாள் அது மாதிரி வைகையில் நீராடிட்டு இவர் போனால் இவர் கூட நிறைய பேர் சேர்ந்துடுவாங்க. இவருக்கு கூட போகிறதுல பல பேருக்கு விருப்பம் அதிகம். அதனால் நிறைய பேர் சேர்ந்த மாதிரி போவாங்க. இவர் போனாலே கூட பல பேர் நடக்கிறது வழக்கமாக ஆயிட்டுது. இவருடைய பேச்சு, இவருடைய முகப்பொலிவு, இவருடைய செயல்பாடு எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது. அவங்ககிட்ட தன்னால் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும் இல்லையா, அது பலரையும் தன்னை நோக்கி இழுக்கும் அந்த விசை. அது மாதிரி பல பேர் இவர் கூட போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மதுரையில் நீராடிட்டு, வைகையில் நீராடிட்டு விடியல் நேரம் வெளியில் வரார். நீராடி முடிச்சுட்டு அப்போது மிகப்பெரிய ஜோதி ஸ்வரூபனாக இறைவன் காட்சி கொடுக்குறார். அருட்பெருஞ்சோதியாக காட்சி கொடுக்குறார். அந்த அருட்பெருஞ்சோதியை தரிசனம் பண்ணுறத மற்றவங்களும் கூட இருக்காங்க. அப்போது இவர் அந்த அந்த நிலைமையை எப்படி நம்மால் சொல்லக்கூட முடியாது சரியாக. அந்த ஆனந்த பரவசத்தில் இறைவனுடைய திருக்காட்சியை கண்டு அந்த ஜோதியை போய் ஆலிங்கனம் பண்ண போகிறார். ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்கிறாரு, அதாவது அந்த ஜோதி ஒரு விநாயக விக்கிரகமாக மாறுது. எல்லாம் கூட வர்றவங்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த இடத்துல
எடுங்க அப்படின்னு தரையை காமிச்சு சொல்கிறாரு. எடுக்கிறாங்க. விநாயகருடைய விக்கிரகம். அந்த அருட்பெருஞ்சோதியே அந்த விநாயக பெருமானாக திருவுருவம் எடுக்கிறாரு சிலா விக்கிரகமாக. அதை இன்றைக்கும் இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறையினர், கோவில் நிர்வாகத்தினர் எல்லாம் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆச்சாரியார்கள் தான் கிட்ட இருந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. அந்த ரயில் தண்டவாளம் இருக்கும் வைகையினுடைய தென்கரையில். ரயில்வே தண்டவாளத்துக்கும் பக்கத்தில் பரிபூரண விநாயகர் ஆலயமாக ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தனக்கு திருக்காட்சி கொடுத்து சிலா விக்கிரகமான அந்த பரிபூரணரை அங்கே வச்சு ஆகம முறைப்படி அவரே பிரதிஷ்டை பண்ணி, அப்போது அந்த காலத்தில் அவர் அதை ஒரு கூரை கொட்டகையாக போட்டு கோவிலாக்கினார். எல்லாரும் அடியார் பெருமக்கள் அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு திருவிளையாடலும் அவர் பண்ணார். திருவிளையாடல் புராண காலத்தில் புலவர்களை பாண்டிய மன்னன் மதிக்கலைன்றதுக்காக வேணும்னு பரமசிவன் ஒரு திருவிளையாடல் பண்ணார். அந்த பாண்டியனுக்கு இருந்த அந்த கர்வத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக புலவர்களோடு இங்கே தங்கி இருந்து ஒரு திருவிளையாடல் பண்ணார். அந்த சிவபெருமான் திரும்ப பாண்டிய மன்னன் வணங்கி மன்னிப்பு கேட்டு திரும்ப கோவிலை விட்டு வெளியில் தங்கிட்டார் சிவபெருமான். அதுவும் அத்தனை புலவர்களோட 490 புலவர்களோடு தங்கிட்டார். அந்த சிவபெருமானை பாண்டிய மன்னன் வணங்கி மன்னிப்பு கேட்டு, இறைவா நீங்கள் திரும்பவும் கோயிலுக்கு வரணும், மதுரை களை இழந்து போச்சு நீங்கள் இங்கே வந்ததுனால, அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால சிவபெருமான் அங்கே போகிறாரு கோவிலுக்கு. ஆனால் அங்கே ஒரு சிலா விக்கிரகம் அங்கே இருக்குது. அது மண்ணுக்குள்ளே போயிட்டுது. அது பழைய திருவிளையாடல் புராண கால கதை. அதை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இந்த பரிபூரண விநாயகரை பிரதிஷ்டை பண்ண பிறகு, அவருக்கு காட்சி கொடுத்த அந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ண பிறகு, அந்த சிவபெருமான் வெளியில் ஒரு பார்க்கடம்பு முளைச்சி பால் வடியுது. என்ன இங்கே பார்க்கடம்பு தோன்றியிருக்கேன்னு மக்கள் பார்க்குறாங்க. ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த சிவலிங்கத்தை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தான் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி, இந்த விநாயகருக்கு பிறகு அந்த சிவலிங்கத்தை ஒரு கோவிலாக்கினார். இன்றைக்கி அந்த சிவன் கோவிலும் மிகப்பெரிய மகிமை உள்ள சிவன் கோயில். இதெல்லாம் ஏன் இங்கே நடந்ததுன்னு அருட்பாடல்களில் பின்னாடி சொல்லியிருக்கார் சுவாமிகள். 65வது திருவிளையாடல் அங்கே தான் நடக்க போகுது. 65ஆம் திருவிளையாடல்கள் ஆட வந்த மகிமை பொய்யேதும் இல்லையடா உலகமது உய்ய புண்ணியர் அவதரித்த புதுமை என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். 65வது திருவிளையாடல் அங்கே நடத்துறதுக்காக ஏற்கனவே 64 திருவிளையாடல்கள் மதுரையில் இன்னை வரைக்கும் இருக்குது. அடுத்த திருவிளையாடலும் அங்கே தான் நடக்க போகுது. அதுவும் இங்கே இந்த விநாயக பெருமானும் சிவபெருமானும் நடத்தி வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் இங்கே அவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் இருக்கு இல்லையா, மாணிக்க வாசக பெருந்தகை. அதாவது மன்னனுடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் குதிரை வாங்க போவார். குதிரை வாங்க முடியாமல் அவருடைய மனசு அதில் ஈடுபடாமல் இதில் இறைவனோட இரண்டரை கலந்து திருப்பெருந்துறையில் இவரை ஆண்டவர் சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆட்கொண்டதுனால இவர் கோவில் கட்டுற பணியில் இறங்கிடுறாரு. மன்னன் கொடுத்த பணத்தில் இவர் போய் கோவில் கட்டுற பணியை ஆரம்பிச்சிடுறாரு. குதிரை வாங்கலை. அப்போ மன்னனுக்கு ஆட்கள் சொல்கிறாங்க. மன்னர் இவரை தண்டிக்கிறாரு. தண்டிக்கிற போது இவர் என்ன சொல்கிறார், அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இறைவன்ட்ட நான் உனக்கு தானே கோவில் கட்டினேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே என்ன சொல்கிறது அப்படின்னு இவர் கேட்குறப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு, நீ ஆவணி மூலத்தில் குதிரையெல்லாம் வந்துடும்னு சொல்லு அப்படின்றாரு. சரி, கடவுளே சொன்ன வார்த்தை தானே, அப்போ அப்படியே நிறைவேற்றி இருக்கணுமா இல்லையா? அவர் பண்ணுற திருவிளையாடெல்லாம் பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாரு, அதையே மன்னன்ட்ட சொல்கிறாரு. அந்த சொன்ன நாளில் குதிரை வரலையே அப்படின்னு மன்னனுக்கு மிகப்பெரிய டென்ஷன். வர்றாரு
யார்? சிவபெருமான் ஒரு குதிரைக்காரனாக, குதிரை வீரனாக ஒரு திருவுருவம் எடுத்து என்ன திருவிளையாடல்! அப்பப்பப்பா! பரியெல்லாம் நரியெல்லாம் பரியாக்குவாராம். அப்புறம் இவர் ஒரு குதிரையில் வருவாராம். வந்து அந்த மதுரையில் அத்தனை குதிரையும் மன்னர்கள் முன்னாடி அரங்கத்தில் குதிரைகளையெல்லாம் ஏகப்பட்ட ஒரு குதிரை எவ்வளவு ஆற்றல் உடையதோ அத்தனை லீலையும் பண்ணி காமிப்பார் சிவபெருமான். ஒரு குதிரையை இப்போ 2 காலால் நிற்கணும்னா அது ஒரு வித்தியாசம் இல்லையா? குதிரை ஓடுறது வேறு, வண்டி இழுக்கிறது வேறு, போர்க்கலையில் இருக்கிறது வேறு. அந்த குதிரையினுடைய மேக்சிமம் கலையை டெமோ பண்ணி காமிப்பார் பரமசிவன். இந்த மாணிக்கவாசக பெருந்தகைக்காக ஒரு குதிரைக்காரனாக வந்து டெமோ பண்ணி காமிப்பார். அத்தனை திருவிளையாடல்கள் பண்ணுறாரு. அப்புறம் குதிரையை கொண்டு போய் லாயத்தில் கட்டின பிறகு நள்ளிரவில் குதிரைகள்லாம் மறுபடியும் நரியாயிடுது. அதையெல்லாம் இருந்த குதிரையும் கடிச்சிட்டு ஓடுது. மன்னர் மறுபடியும் தண்டிக்கிறாரு மாணிக்கவாசக பெருந்தகையை. அப்படி தண்டிக்கிற போது அப்புறம் இறைவன் வந்து வெள்ளத்தை, அதாவது சுடுமணலில் நிற்க வைக்கிறார் மன்னர் இவருக்கு தண்டிக்கிறதுக்காக. அப்போ இந்த அன்பர் சுடுமணலில் நிற்கிறது தாங்காமல், மனசு கேட்காம இறைவன் வந்து தன்னுடைய திருச்சடையிலேருந்து கங்கையினுடைய துளி நீரை எடுத்து விட்டு அடியார் வந்து இது மாதிரி கால் சுடுமணலில் நிற்கிறாரே, அங்கே போய் அவன் காலை ஈரமாக்கு, அந்த இடம் ஈரமாகணும் அப்படின்னு கங்கையை அனுப்புகிறாரு. அந்த கங்காதேவி அவங்க வேகம், மிகப்பெரிய வேகம், வெள்ளமாக பெருக்கெடுத்து வராங்க. வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு அணை கட்ட வேண்டியதாக இருக்குது, தடுப்பு சுவர் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்தின்னு ஒரு பாட்டிக்கு முத்தி கொடுக்கணும். அது அவங்க பாவம் உதிர்ந்த புட்டு விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டி, ஒரு மூதாட்டி. அவங்களுடைய பக்திக்கும் ஒரே நேரத்தில் மாணிக்க வாசகருக்காகவும் வந்திக்காகவும் இறைவன் ஆனந்த திருவிளையாடல், அவ்வளவு அற்புதங்கள். எல்லாத்த விட கொடுமை, அந்த மண்ணை, மதுரை மண்ணை தன்னோட தலையில் இறைவன் சுமந்து அதை எடுத்து கொட்டுறார் பாருங்க. அதை விட கொடுமை, பாண்டிய மன்னன் கிட்ட பிரம்படிப்படுறார் பாருங்க. அப்பப்பா! அப்படியெல்லாம் ஒரு அடியாருக்காக இறைவன் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான திருவிளையாடல்கள் நடந்த இடம். அந்த ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அந்த ஊரில் இருந்துட்டு ஏராளமான அற்புதங்கள் பண்ணார். சொந்த ஊருக்கு வந்து தங்கியிருக்காரு. அங்கேயும் இறைவன் திருக்காட்சி கொடுக்குறாரு. அதை ஒரு எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கிறப்ப புளியந்தோப்பில் இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்கிது. அதை ஒரு சித்தி விநாயகர் அப்படின்ற திருக்கோவில் எழுப்பி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அங்கே ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுறார். அப்படி விநாயகரை பல முறை தரிசனம் பண்ணவர். 12 ஆண்டு காலம் குற்றாலத்தில் தவம் பண்ணவர், பொதிகை மலையில் தவம் பண்ணவர். அந்த இடம் எதுன்னா, அதை அடியேனுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்காக நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். செண்பக அருவின்னு ஒன்று இருக்குது. அந்த அருவிக்கு கொஞ்சம் பின்பக்கமாக அருவி நீர் கொட்டிகிட்டு இருக்கும். அப்படியே அந்த நீர் கொட்டுற ஓரமாக ஒரு குகை இருக்குது. அந்த குகை அகத்தியர் வந்து பொதிய மலையில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அகத்தியர் உட்கார்ந்து தவம் பண்ண ஒரு இடம். ஔவையார் அதே குகையில் உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்காங்க. அந்த குகையில் ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் தவம் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட அற்புதமான சித்தர். ஒரு திருவிளையாடல் மட்டும் இந்த பதியத்தில் சொல்லலான்னு பார்க்குறேன். அந்த அவர் பண்ண ஆற்றல் அற்புதங்களில் பல விஷயங்கள், விஷக்கடியெல்லாம் எடுத்திருக்காரு நோய்கள் போகிறதுக்காக. அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அது எல்லாம் நடக்கும். மக்கள் திரளாக வந்து விபூதியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. ஒரு நாள் அவர் பண்ணதில் ஒன்றே ஒன்று இதில் சொல்லணும்னு நினச்சேன். அவர் வள்ளலார் சொன்னார் இல்லையா, இறைவன் உடன் இருந்தால் இறந்தவர்களை எழுப்புவது சுலபம் அப்படின்னு சொன்னார். செத்தவங்களையெல்லாம் எழுப்புறது இவங்க வேலை இல்லை. எல்லா இறந்து போனவங்களையும் எழுப்பிகிட்டு இருக்க முடியாது, எழுப்பக்கூடாது.
ஆனால் ஏன் இவங்க இந்த அற்புதத்தை பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மகிமை இந்த உலகுக்கு தெரியணும் அப்படின்றது இறைவனுடைய கட்டளை. அந்த இறைவன் பண்ணுற ஒரு திருவிளையாடல் தான் இது. ஒரு நாள் ரெட்டியப்பட்டியில் இருக்கிற ஐயம்பெருமாள் பிள்ளையோட மனைவியான ஆச்சியம்மாள் அப்படின்றவங்க ஊருக்கு கிழக்க 2 மைல் தூரத்தில் இருக்கிற புன்றைக்காட்டுக்கு போகிறாங்க. அங்கே கடு விஷ பாம்பு, சாதாரணமாக பாம்பு தீண்டுறதே கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு யோசிக்கணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வைத்தியம் பண்ணால் கொஞ்சம் பலிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பாம்பே கடு விஷ பாம்பு தீண்டி இருக்குது. அந்த அம்மையாரை தீண்டிட்ட பிறகு அந்த அம்மையார் தலைக்கேறி அங்கே இறந்துட்டாங்க. இது எங்கே நடக்குது? 2 மைல் தூரத்தில். அப்போ எல்லாம் வேகமாக பயணம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. வயக்காட்டில் வைத்தியம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அந்த அம்மையார் இறந்துட்டாங்க கடு விஷ பாம்பு தீண்டினதுனால. அவங்க உற்றார் உறவினர்களாக கையற்று சரி கொண்டு போய் வைக்க வேண்டியது தான். ஏன்னா காட்டில் இறந்த போனோம், நம்ம வழியில் தான் இருக்குது இடுகாடு சுடுகாடு, அதை தாண்டி ஊருக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம் பிணத்தை, இங்கேயே கொண்டு போய் இப்படியே வச்சிடலாம் அப்படின்னு உற்றார் உறவினர் பேசுகிறாங்க. ஒரே ஒரு அன்பர் மட்டும், தயவு செய்து எனக்காக நீங்கள் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இங்கே தங்கியிருக்கார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர, அவங்க அப்படியே எல்லா அந்த அதாவது விருப்பம் இல்லைன்னா கூட, சிலர் மறுத்தா கூட, சில பேர் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. அதாவது எடுத்துகிட்டு வராங்கன்னா பிணத்தையும் எடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆச்சியம்மையை எடுத்துகிட்டு வராங்க. இருந்த இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு அவருக்கு திருக்காட்சி கொடுத்த, ரெட்டியப்பட்டியில் திருக்காட்சி கொடுத்த சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னாடி அந்த அம்மையாரை ஆச்சியம்மையை கிடத்தி ஆண்டவனுடைய அற்புத அருளை ஆழ்ந்து நினச்சி திருநீர் தடவுறாங்க. மந்திரமாவது நீர் பதிகம் பாடினாங்கல்ல, அது எவ்வளோ உண்மைன்றதை பாருங்கள். இவருக்கும் திருநீரும் தீர்த்தமும் தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு திருநீர் தடவி விடுறாங்க. இறந்து போனவங்களை 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வயக்காட்டில் இறந்தவங்களை அங்கேருந்து தூக்கிட்டு வந்த பிறகு அவங்கள படுக்க வச்சு திருநீர் தடவி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ தூங்கி எழுந்த மாதிரி இறந்து சில நேரம் கடந்த பிறகு 2 கிலோமீட்டர் அப்போல்லாம் எப்படி தூக்கிட்டு வரணும், யார் தூக்கிட்டு வருவாங்க, அந்த மேயர் இங்கே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்னு பாருங்கள். உடனேலாம் வந்திருக்க முடியாது. அவங்களுடைய இறுதி கடனை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உற்றார் உறவினர் சில பேர் தான் வயக்காட்டில் இருந்திருப்பாங்க, மற்றவங்க பின்னாடி போயிருப்பாங்க. அவங்க அந்த 2 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு இங்கே வரணும். அப்போ சில மணி நேரங்கள் கூட கடந்திருக்கலாம். அப்படி இருந்தும் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அந்த அம்மையாரை திருநீர் தடவி திருநயனம் கொண்டு பார்த்து அருள் புரிஞ்சதுனால அந்த அம்மையார் உறங்கி எழுந்தார் போல எழுந்திருக்கிறாங்க. இந்த அற்புதம் பண்ணக்கூடிய இப்போது நாவுக்கரசர் பெருந்தகை அப்பூதியடிகளோட பையனை மூத்த திருநாவுக்கரசர் எழுப்பலையா, அதே மாதிரி நம்ம ஞானசம்பந்த பெருமான் அந்த குழந்தைய பூம்பாவையை எழுப்பலையா. இது மாதிரி எல்லாம் திருவிளையாடல்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த அடியாருடைய பெருமை, அதாவது இந்த ஞானிகளோட பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இறைவன் அந்த வாய்ப்பை அவங்க மூலமாக செய்ய வைக்கிறார். யாருக்காக? நாம் உணர்றதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சித்தர் தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகள். அவருடைய பாடல்கள் தான் அருட்பாடல்கள். அந்த அருட்பாடல்கள் எல்லாமே வேத கருத்துக்கள், ஆகமங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தேவாரம் திருவாசகத்தில் உள்ள கருத்துக்கள் அத்தனையும் சுருக்கி கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த அருட்பாடல்களை கொடுத்துருக்காரு. அந்த அருட்பாடல்களை எனக்கு அது ஒன்று தான் இந்த உலகத்தில் முதல்ல தெரியும். இப்போ அருட்பாடல்கள்
படித்த பிறகு அதிலேருந்து மற்றதோட இந்த கருத்து இதில் ஒத்திருக்கே, இந்த கருத்து இவங்க சொல்லியிருக்காங்களே, இவர் செய்ததை அவங்க சொல்லியிருக்காங்களே, இவர் பாடல்களுக்கு இந்த விளக்கம் பொருத்தமாக இருக்கே அப்படின்றதெல்லாம் சமீபத்தில் தான் எனக்கு அனுபவம். ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் அவருடைய அருளை அடையிறதுக்கு இன்றைக்கும் அவருடைய திருவருள் நடத்திக்கிட்டே இருக்கு, உலகத்தை நடத்திக்கிட்டே இருக்குது. அடியார்களை அவர் கவனிச்சிக்கிட்டே இருக்கார். அவருடைய அருட்சட்ட நெறி எந்த அளவுக்கு வடலூர் வள்ளல் பெருமான் சொல்கிறாரோ அந்த அளவுக்கு ஒழுக்க நெறிகளை கம்ப்ரஸ் பண்ணத்தான் அருட்சட்ட நெறி. அந்த அருட்சட்ட நெறியை உலகம் தெரிஞ்சுக்கணும், சுவாமிகளை தெரிஞ்சுக்கணும். அது எல்லாரும் உலகம் உயர்றதுக்கு இதை செய்யணுன்றதுக்காக இப்போல்லாம் புக்கு அரங்கேற்றம் பண்ணுவாங்கள்ல. கச்சியப்பர் நூலை அரங்கேற்றம் பண்ணார், கம்பர் அரங்கேற்றம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறோம்ல. இவர் எங்கே அரங்கேற்றம் பண்ணார் தெரியுமா? அருட்சட்ட நெறியை விநாயக பெருமான் எதிரில், லக்ஷ்மிக்கு எதிரில், சரஸ்வதிக்கு எதிரில், இறைவன் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணி அவங்களுடைய ஒப்புதலோடு வந்து இந்த அருட்சட்ட நெறியை உலகத்துக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட விஷயம், மிகப்பெரிய அற்புதம் அடங்கியது அருட்சட்ட நெறி. அதை கொடுத்த ரெட்டியப்பட்டி சுவாமிகள். இந்த சித்தரை பற்றி வெளியில் தெரியணுன்றது தான் என்னோடய ஆசை. நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கணும். அந்த அருள் எந்த அளவுக்கு மறைமுகமாக அவரை நம்பி நாம் நம்மளை ஒப்படைச்சிட்டோன்னா அவர் நம்மளை எடுக்கிறார் அப்படின்ற உண்மைகள் பல பேருக்கு புரியணும். தடுமாறிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி உலக மக்கள். உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் தெரியலை, நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலைன்ற காலமாக இருக்குது. இதில் ஒரு உண்மை சித்தரை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆசைக்காக நான் இதை போட்டுக்கிட்டுருக்கேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் இன்னொரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேத்திக்கு ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட பிறந்த தேதி மாதம்ன்றதுனால நேத்திக்கு போடணும்னு நினச்சேன். ஏதோ இன்றைக்காவது அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுதே அப்படின்னு மகிழ்ச்சியோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.